சாம்பிள் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, கிரமல வந்து சாம்பிள் கொடுக்குறாங்க. அது டேஸ்ட் பார்ப்போமே எப்படின்ட்டு போடுறேன். முஷ்கூரனி என்னடே தெரியல, ஒரு மாதிரியா இருக்குது. பேர் வந்து தேனத்தான். அவர் சொல்றாரு தேனத்து சாம்பிள் எல்லாத்தையும் கொடுக்குறோம், நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு. அவங்க தேனத்தை நீங்களும் ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. தூக்கி வீசி விட்டுருவோம். நண்பா, குட் ஈவினிங். காலை வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. மத்தியான வேலை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ மாமு வந்து இதுக்கு போகிறாங்க, பியூட்டி பார்லருக்கு. போயிட்டு அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு போடுறேன். எந்த இடம்னு தெரில. ஒன்று பக்கத்தில் இருக்க சபாசாலமாக இருக்கணும், இல்லைனாக்கா ஜபரியாவாக இருக்கணும். எங்கே போகிறாங்கன்னு தெரியல. அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். சும்மா கழிச்சு முடிச்சிடுவோம். இன்றைக்கி வந்து சிவராத்திரி நண்பா. ஏன்னு கேட்டாக்க 8:30க்கு மாமு வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு வந்து அங்கே ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே துவானியாவில் வேலை இருக்குது, துவானியா வேலையை பார்க்கணும். அதுக்கு அப்புறம் நம்மளுடைய பாஸோட பசங்க ஏர்போர்ட்லேருந்து வர்றாங்க 12 மணிக்கு. அவங்க 12 மணிக்கு அவங்கள எடுத்து போட்டுட்டு பின்ன 1 மணிக்கு நம்ம மேம் மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு முடிச்சுட்டு வருவாங்க. அவங்கள பிக்கப் பண்ண போகணும். அதனால இன்னைக்கு தூக்கம் சரி, எப்படியும் படுக்கிறதுக்கு 2:30-3 மணி ஆகும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா அவ்வளோதுக்கு ஆகக்கூடாது, ஆண்டவனை வேண்டிக்கங்க. இன்ஷால்லா சும்மா கிடிச்சு நீங்கள் முடிச்சிடுவோம். இப்போ பியூட்டி பார்லர் எங்கேன்னு பார்த்துட்டு அங்கே போய் நான் வீடியோ போடுறேன் நண்பா. தேங்க்யூ. அப்படியே சும்மா சேட்டை கூட சேர்ந்துறீங்க ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ, பை பாய் நண்பா. நம்ம வந்திருக்க இடம் வந்து ஜபரியா, நம்ம பழைய இடம். ஏற்கனவே பழைய எபிசோடில் சொல்லியிருப்பேன். அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். மேடம் அங்கே தான் பியூட்டி பார்லருக்கு வந்திருக்காங்க. சொன்னாங்க இந்த மாதிரி நான் ஜெமியாவுக்கு போயிட்டு ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. 2 ஜூஸ் பாட்டில். அதான் இப்போ வாங்க வந்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் நம்ம ஜெமியா, பெரிய ஜெமியா, ஜப்ரியாலேயே பெரிய ஜெமியா. இது ஏற்கனவே நான் வந்திருப்பேன், உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இப்போ அந்த ஜெமியாவுக்கு தான் போகிறோம். ஜூஸ் வாங்கிட்டு டக்குன்னு போக வேண்டாம், சீக்கிரம் முடிஞ்சுன்னு சொன்னாங்க. பார்ப்போம். இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் இல்லை, இது வந்து சைடில் இருந்தாலும் இது ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் தான். பேட்டரிஸ் இதெல்லாம் அல்மரா ஐட்டம்ஸ். அவங்க கேட்ட வந்து நாடக் அல்மராய். இந்த இருக்கு நண்பா, இந்த ஜூஸ் தான் நம்ம தேடணும். அவங்க கேட்டது வந்து லெமன் மனானா. ஓகே, இதுதான் கேட்டாங்க. இது ஒன்று எடுத்துக்கிடுவோம். இதை சைடில் இப்படி வைப்போம். அடுத்து மிக்ஸ் ஃப்ரூட் எடுப்போம். மிக்ஸ் ஃப்ரூட் எடுப்போமா இல்லை எவ்வளோன்னு தெரியலையே. கும்மா மிக்ஸ் ஃப்ரூட் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த இருக்கு பவாக்கா முஷக்கல். இதான் ஓகே, இது மிக்ஸ் ஃப்ரூட். ஓகே நண்பா, இது ஓகே. இதான் மிக்ஸ் ஃப்ரூட் மிக்ஸு. ஓகே, 2. இங்கே என்னமோ சாம்பிள் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, கிரமல வந்து சாம்பிள் கொடுக்குறாங்க. அது டேஸ்ட் பார்ப்போமே எப்படின்ட்டு. என்ன செய்கிறான்னு இருக்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு போடுறேன் முஷ்கூரனி. என்னடே தெரியல, ஒரு மாதிரியா இருக்குது. பேர் வந்து தேனத்தான். அவர் சொல்றாரு தேனத்து சாம்பிள் எல்லாத்தையும் கொடுக்குறோம், நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு. அவங்க தேனத்தை நீங்களும் ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. தூக்கி வீசி விட்டுருவோம். ஓகே நண்பா. இப்போ நம்ம கேஷியத்தை போயிட்டு காசை கட்டிட்டு நேரமாச்சு. மேடம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, பை பாய். சாம்பிள் கொடுத்தாரு. சாம்பிள் கொடுத்துட்டு இதை எங்கே போடுறது குப்பையை, அதையும் தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. சேட்டை பிடிச்சனோட அவங்களோட வேலை. ஜூஸ் ஒரு பக்கெட்டு நம்ம தப்பு தான். அந்த இதை எடுத்துருக்கோங்க. இது ஓகே, கேசியத்தை கொடுத்துட்டு
அஸ்கராமே வாங்கியாச்சு. நேராக வண்டியை பார்க்க போக வேண்டியதான். திறப்பா. ஓ ஹாய் நண்பா. நம்ம ஜெமியாவுக்கு போயிட்டு இந்த ஜூஸ் ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே அங்கே ஒருத்தன் இலவசமாக ஒன்று கொடுத்தான். அதை கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தாக்கா இன்னும் தொண்டையெல்லாம் கரங்குது. ஐயே, அதான் இலவசத்துக்கு ஆசைப்பட்ட இதான் போல இருக்கு. தேவையில்லாமல் வாயை கெடுத்துட்டேன். அப்புறம் நண்பா, இப்போ வந்து மேடம் வந்து பியூட்டி பார்க்கு வந்திருக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அடுத்து என்ன வேலை இருக்குன்னு தெரியல. நம்ம கேட்டு வேலையை முடிச்சிடும். ஓகே நண்பா, see you. நண்பா, இப்போ நம்ம சலூனுக்கு போயிட்டு நம்ம வந்துட்டோம். சலூன் போயிட்டு வந்து நம்ம வீட்டில் ஒரு மணிமேகலை ஒன்று ஊருக்கு போச்சு, சேச்சி. அந்த சேச்சிக்கு மேடம் சொன்னாங்க காசு அனுப்ப சொல்லி. நம்ம பாஸ் 50 தினார் அனுப்ப வந்தாங்க. அசினா கனரா பேங்க். அசினாங்கிற உங்கள் பேரில் மகளோட பேர், அதான் சொன்னேன். அப்படியே மணிமேகலைக்கு அனுப்பிடுங்க 50. எஸ், நம்ம வீட்டு மணிமேகலைக்கு, அதாவது நம்ம மணிமேகலைக்கு அதோடு சேர்த்து காசு அனுப்பி. ஏன்னா இப்போ சம்பளம் போட்டாங்க போல இருக்குது. ஜெகஜோதியாக ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம தலை தான் அனுப்பிக்கிட்டு இருக்காரு. எப்போ நீங்கள் தான் வர்றது. ஓகே நண்பா, அனுப்பிச்சிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு நம்ம பேசுகிறேன். அடுத்து என்ன வருதுன்னு தெரியல, அப்டேட் பண்ணுறேன். ஓகே, see you. நண்பா, மணிமேகலை வேலையில் டியூட்டிலாம் முடிஞ்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து குபூஸ் வாங்க வந்திருக்கோம். நீங்கள் துவானியை தெரியும் உங்களுக்கு. குபூஸ் வாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து பாருங்கள், கூட்டம் நிற்கிது குபூஸுக்கு. நம்ம வந்து குபூஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜெமியாவில் போய்ட்டு பெப்சி வாங்குவோம். ஓகே, அப்படியே வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. ஒரு 3 பேர் நிற்கிறாங்க. அப்படியே முடிஞ்சிடும். நாம தான் நிறையா வாங்கினது. வெயிட் பண்ணுவோம். ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜெமியாவுக்கு போனோம் பெப்சி வாங்குறதுக்கு. ஹலோ நண்பா, நம்ம குபூஸ் வாங்கி கொடுத்தது வீட்டில் வாங்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கேன்டாக்கா சர்க்கிள் லெவலில் உள்ள வண்டி எடுங்கிறாப்புல. நம்ம வண்டி எடுத்துருவோம். ஆமாம், செக்யூரிட்டி கார்டு வந்து வண்டி எடுங்கிறாப்புல. சர்க்கிளில் உள்ள அல்ட்ராய் ஹோட்டலில் வந்து நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இங்கே தான் மேடம் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ண வந்திருக்காங்க. இங்கே நம்ம வந்து ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ எத்தனை மணிக்கு எடுக்க வர இந்த பாருங்க, பின்னால் தெரியும் பாருங்க, அந்த அல்ட்ராய் ஹோட்டல் தெரியுதா? இதான் அல்ட்ராய் ஹோட்டல். அது எப்படி இருக்கு பாருங்க. இதான் அல்ட்ராய் ஹோட்டல். இது வந்து எப்படி இருந்தாக்க 1:30 மணிக்கு அவங்க எடுக்க வர சொல்லியிருக்கிறாங்க. அந்த டெலிஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 மணி இல்லை 1:30 மணி அப்படி தான் ஆகும். வெயிட் பண்ணுவோம். என்ன பண்ணுறது? இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட் வேறு போகணும். ஏர்போர்ட் போயிட்டு நான் வந்து மீட் பண்ணுறேன். அது சும்மா கிரிட்டு முடிச்சிடுவோம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே. என்னடா அது இவ்வளோ பேரும் பிள்ளைக்குட்டியில் விட்டு வந்து நிற்கிறாங்க, எத்தனூறு பஞ்சாயத்தடா முடிக்கிறது அப்படின்னு வடிவேலுடைய காமெடி தான் நமக்கு ஞாபகம் கட்டுது. இந்த நிற்கிது பார்த்தீங்களா, எவ்வளோ தான் ஃபைன் போட்டாலும் எவ்வளோ தான் இது போட்டாலும் உங்களுக்கெல்லாம் மரமண்டையில் ஏறாது. அந்த பார்க்கிங்கில் போடுறதுக்கு இந்த ஏர்போர்ட்டுக்கு முன்னால் ரோடு இருக்குது. பார்க்கிங்கில் போடாமல் இந்த ரோட்டில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க எல்லா வண்டியும். இந்த பார்த்தீங்களா வண்டி இப்போ வரிசையாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு. நான் பாட்டில் வந்துக்கிட்டு இருந்தேன், வரிசையாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன் நண்பா. மணி இப்போ கரெக்டாக 11:51, 12 ஆக போகுது. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம பாஸோட பையன் வர்றாப்புல. துவானியை முடிச்சுட்டு நான் சீக்கிரம் முடியாது, இன்னும் 10 நிமிஷத்தில் இறங்கிறாப்புல. இந்த வரிசையாக நிற்கிற எல்லா வண்டியும் வந்து பார்க்கிங் போடாமல் ரோட்டோரத்தில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. கூப்பிட்டோடனே ஓடுவாங்க போல இருக்குது. நானும் நிப்பாட்டி வச்சுருக்கேன் கூப்பிட்டோடனே ஓடுறதுக்கு. ஆமாம், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்க. ஓகே நண்பா, இப்போ உங்களை எடுத்து கொண்டுட்டு வீட்டில் கொண்டு போட்டுட்டு இப்போ நாம் வந்து மேடத்தை பிக்கப் பண்ண போகணும். 1 மணிக்கோ 1:30 மணிக்கா தெரியலை. இவங்க எத்தனை மணிக்கு ஃபஸ்ட்டு வெளியே வர்றாங்கன்னு தெரில. மணி இப்போ 12 ஆக போகுது. இன்றைக்கி நடு ஜாமம் தான் நண்பா. இன்றைக்கி எப்படி விழிஞ்சிருன்னு நினைக்கிறேன். இதுதான் டிரைவரோட பொழப்பு நண்பா. நீங்கள் நினைக்கலாம், ஏன்னா மணிமேகலைக்கு வேலை பார்க்குறேன், அப்புறம் மணிமேகலைக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், காசு அனுப்ப போகிறேங்கிற வீட்டில் தான். இதுதான் நண்பா வீட்டு டிரைவருடைய தொல்லை வேலை. வேற என்ன வேலை? வீட்டில் அதை வாங்க போகணும், இதை வாங்க போகணும், இந்த நடு ஜாமத்தில் ஏர்போர்ட்டில் போயிட்டு பிக்கப் பண்ண போகணும், இந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க அவங்கள போயிட்டு பிக்கப் பண்ண போகணும். இதுதான் டிரைவரோட நிலைமை. பார்த்துக்குங்க.
டெய்லி ரொட்டீன் மை லைஃப். இதுதான் நான் உங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் அப்டேட் பண்ணுறேன் நண்பா. இப்போ பாஸோட பசங்களை வீட்டில் எடுத்து போட்டுட்டு அடுத்தப்போ போகணும். எங்கே அல்ட்ராய் ஹோட்டலுக்கு போகணும் மேடத்தை பிக்கப் பண்ணுறதுக்கு. சீயும் நண்பா. இப்போ வந்துடுவாங்க. இந்த ஃப்ளைட் இறங்க போகுது 12 மணிக்கு. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. டக்குன்னு எடுத்து போட்டு கிளம்பிடுவோம். அல்ட்ராயில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் முழிச்சிருப்பீங்களா? முழிச்சிருங்க. ஓகே, அப்படியே கிட்டு வேலையை முடிச்சிடுவோம். ஓகே. ஹாய் நண்பா, வந்தாச்சு. ஏர்போர்ட் போயிட்டு நம்ம பாஸோட பசங்களை கூட்டிகிட்டு வந்தாச்சு. அதோட நம்ம மாமையும் பிக்கப் பண்ணிட்டு வந்தாச்சு. டைம் எத்தனை பாருங்கள். டைம் தெரியுதா? தெரிய மாட்டேங்குதா? நம்ம டெலிஃபோன் அப்படி. இப்போ தெரியுதா பாருங்கள். இப்போ தெரியுதா? 12:57, 1 மணி. ஏய், நடமாடுற நேரம் பாருங்கள். ஒரு ஈ காக்கா இல்லை. இனி நான் போயிட்டு கை காலெலாம் கழுவிட்டு படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு உடனே தூக்கம் வருமா? உடனே தூக்கம் வராது. ஓகே நண்பா, நம்ம என்னோடய எபிசோடு முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லா நாளைக்கு பார்ப்போம். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். எங்கே மணி 1. குட் மார்னிங், குட் நைட் மார்னிங். ஓகே நண்பா, போயிட்டு இன்ஷா அல்லா கை கால் மஞ்சள் கழுவிட்டு நான் போயிட்டு படுக்கிறேன். நீங்களும் போய் படுங்க. என் கூட ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இருட்டில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஓகே நண்பா, see you. குட் நைட்.